படத்தின் தயாரிப்பாளர் திரு ஃபைன்ஜான் அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். இங்கு மிருகங்கள் வாழும் இடம். இந்த படம் வந்து 2022 டிசம்பர் மாதம் ஆடியோ லான்ச் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ தான் படம் திரைக்கு வரதுக்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட டைட்டிலே பார்த்துருப்பீங்க, இங்கு மிருகங்கள் வாழும் இடம். அதிலே நிறைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மிருகத்தோட போராடி இந்த படத்தை சென்சார் பண்ணுற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இங்கு மிருகங்கள் வாழும் பார்ட் 2ங்கிற மாதிரி இருக்குது சென்சார் இடத்துக்கு போனாங்க. ஏன்னா எங்கே போனாலும் பிரச்சனை, டக்கு எல்லாம் வந்துடுறாங்க. ஆனால் பார்த்தா ஒரு சினிமா இருக்கு, அந்த சினிமாவில் இருக்க அந்த ஒரு கலை, அந்த ஒரு நேசிப்பு, அது எதுவுமே கிடையாது. சினிமாவில் போனால் காசு கிடைக்கும், சினிமாவில் போனால் நம்ம பெரிய ஆளாகலாம், சினிமாவில் போனால் 4 பேர் நம்ம செல்ஃபி எடுப்போம், அப்படி தான் சினிமாவுக்கு வரோம் வழிய. சினிமாங்கிறது ஒரு கலை. இப்போ எப்படி நம்ம ஒரு படிக்கிறப்ப ஒரு பிள்ளை வந்து மேக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது என்னென்ன காரணம் கேட்டால் அது வந்து ஒரு யாருமே வந்து சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, இயற்கையாகவே அது அவங்களுக்குள்ளே இருக்கிறது. அதே மாதிரி தான் சினிமாவும் அந்த மாதிரி தான் வரும் கலை. அந்த கலை யாருக்கு இருக்கிறோ அவங்க தான் சினிமா காப்பாற்றும், அவங்க தான் சினிமா காப்பாற்ற போகிறாங்க. மித்தபடி எல்லாரும் வருவான், கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு இந்த சென்னையில் சுற்றிக்கிட்டே கிடக்கான், உலகம் ஃபுல்லாக சினிமா சுற்றிட்டு இருக்கான். ஆனால் 199% சினிமாவில் தர மாட்டான். அவன் வந்து புலம்பு தேடி வந்திருக்கான், சினிமாவில் போனால் காசு சம்பாதிக்கலாம், இப்போ புலம்பு தேடி வந்திருக்கான். இல்லை சினிமா எடுத்து ஆசையாக வர வேண்டியது காசை ஆட்டையாக போட வந்திருக்கான். இதுதான் சினிமாக்காரன் இருக்கான். அதனால சினிமா வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு உத்தமமான, என்ன சொல்றது, ஒரு அற்புதமான ஒரு கலையான ஒரு சார்ந்த விஷயம். இது புனிதமான விஷயம். இந்த விஷயத்த வந்து இதை கலக்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மீறி இந்த போராட்டத்தை மீறி சென்சாருக்கு போனாக்க, சென்சார்ல பாத்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் ஏடிஓவா ஏஆர்ஓ முத்துகிருஷ்ணன் அவரு கேட்கிறாரு பாருங்க கேள்விய. அவர்லாம் எதுக்கு சென்சார் உட்காந்துருக்காருன்னு தெரியல சார். நான் சென்சாரை பார்த்து ஒன்று கேட்குறேன் சார். ஏன்னா அங்கே நான் ஆர்கியூமெண்ட் பண்ணி என்னால் தொண்டை தாங்க முடியல. அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து இருந்துட்டேன். ஏன்னா நீங்கள் தான் ஒரு மக்களை சேர்க்க போகிறீங்க. பத்திரிகையாளர் மட்டும்தான் ஒரு தனி மனிதனோட கருத்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற சக்தி யாருக்குன்னா பத்திரிகையாளருக்கு மட்டும்தான். ஆனால் அந்த பத்திரிகையாளர் நம்பி இதை சொல்கிறாங்க. அந்த ஏஆர்ஓ பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு ஒரு கேள்வி, என்னங்க இந்த படத்தை வந்து இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் படம் பார்த்ததுக்கு, உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ஏன் சர்டிஃபிகேட்டா, எதுக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, அப்படி என்ன இந்த படத்தில் வந்து உங்களுக்கு இப்போ தீரத்தகாத எடுத்து வச்சுக்கலாம். ஏன் உள்ள ட்ரக்ஸாக இருக்குது சார், படத்தில் உள்ள ட்ரக்ஸ் இருக்குது. ட்ரக்ஸ் இருந்தால் எப்படி இப்போ பார்த்து நிறைய பேர் கெட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் கூட இப்போ இன்னைக்கு நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க, அதை நான் சொல்ல விரும்பல. நியூஸில் இப்போ பார்லிமெண்ட் நியூஸில் இப்போ ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த டைமில் ஒரு 1/2 hour முன்னாடி ஓடிட்டு இருக்கு. ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க, உங்களே பார்த்துருப்பீங்க. பாண்டிச்சேரி மேட்ரு. பாண்டிச்சேரி பாருங்க, ஒரு சின்ன வயசு பொண்ணு வந்து கற்பழிச்சு கொண்டு போனாங்க. அது அந்த பொண்ணு சாவறதுக்கு என்ன ரீசன் கூட தெரியாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த சின்ன பொண்ணை பார்த்து இது எது செய்யாத அது செய்யாதன்னு அப்படி சொல்லி வளர்க்குறவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் இது தெரியப்படுத்தினாதான் இதனால தான் நமக்கு விளைவுகள் வரும், இதனால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வரும். இதை செய்யாத அதை காட்டாத, அந்த பிள்ளைகள் இதை செய்யாத இதை செய்யாத காட்டி அந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாம வளர்த்து நம்ம நினைக்கிறோம் இந்த ட்ரிக்ஸ் இந்த சினிமாவில் காட்டுறதுனாலதான் இந்த நாடு சீரழிஞ்சு போய் நினைக்கிறோம். அப்படி பார்க்க போனா நம்ம நினைச்சா நம்ம இதை வந்து அரசாங்கமும் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி எல்லாரையும் செய்யுது. ஆனா ஒரு தனி மனிதன் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லாதனால இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. அந்த ட்ரக்ஸ்னாலதான் இந்த விபச்சாரம், அந்த ட்ரக்ஸ் போய் மூளையை மறக்க வைக்கிறதுனாலதான் இந்த விபச்சாரங்கள் நடக்குது. ஒரு பிள்ளைய வளர்த்து அவங்க ஆளாக்கி அவங்க எவ்வளவு பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய ஆளாக்கி அதுல அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவ்வளவு போராட்டம் இருக்குது. ஆனா அதையும் மீறி இந்த ட்ரக்ஸ் வந்து நல்ல எல்லாரும் எங்க வீட்டுல வளர்க்குற மாதிரி தான் இன்னொரு வீட்லயும் அந்த பொண்ணையும் பையனை வளர்ப்பாங்க. அவங்க வீட்டுல அந்த பையன் நல்ல பையன் தான் வளர்ப்பாங்க. அந்த ஒரு கேடு கட்ட அந்த ட்ரக்ஸ் தான் அவனை காலி பண்ணுது மூளைய. அந்த காலி பண்ணி என்ன பண்ணுது, அவனை எல்லா வழியும் செய்ய வச்சு என்ன பண்ணுது, தப்பு பண்ண வச்சிருது. அதனால யாரும் பாதிக்கப்படுறான், அந்த பையன் அதோட செஞ்சு ஜெயிலுக்கு போறான், இல்ல சாவறான், அந்த சனியை இருக்குது இல்லாம போகுது. ஆனா ஒரு பெத்த பொண்ணை செத்து போச்சுன்னா அந்த பெண்ணு உண்மையில பாண்டிச்சேரி அந்த பொண்ணை பெத்த குடும்பத்துக்கு நீங்க எத்தனை லட்சம் வேணாலும் கொடுங்க, அரசாங்கம் கொடுக்க. ஆனா அந்த குடும்பத்துக்கு யாராவது ஒரு ஆறுதல் சொல்ல முடியுமா? அந்த புள்ளோட இடத்தை யாராலும் புள்ள பண்ண முடியுமா? யாராலும் புள்ள பண்ண முடியும்? எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் அந்த புள்ளோட இடத்தை யாருமே புள்ள பண்ண முடியாதுங்க. இதுக்கு காரணம் வந்து ட்ரக்ஸ் தான்.
அது மாதிரி அந்த பிள்ளை இடத்த யாருமே பொறுத்து பண்ண முடியாது. அதுக்கு வந்து அரசாங்கம் தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த மாதிரி அந்த மாதிரி செய்ய முடியாதனால அரசாங்கமும் எவ்வளோ பாடுபட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க. எவ்வளோ வழிகள் பச்சாலும் அதில் ஒரு ரூப் லைன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நிறைய நியூஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி நான் இந்த படம் வந்து எடுத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கு மிருகங்கள் வாழும் இடம். இதில் வந்து நிறைய பிரச்சனைகளை சொல்லி இந்த பெத்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா பொண்ணுலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, ஒரு அம்மா இல்லைன்னா ஒரு அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ப்பாரு, இந்த மாதிரி இவ்வளோ போராட்டத்துக்கு முன்னாடி அந்த கொண்டு போகிற சூழ்நிலை இந்த மாதிரி தவறாக வீணாக போயிடக்கூடாதுன்ட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு கருத்து சொல்லுவோம். இது கமர்ஷியல் நோக்கத்தில் இல்லாமல் ஒரு கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அங்கே போனாங்க. அங்கே போனால் இதை தூக்கு அதை தூக்கு, இதை வைக்காத அதை வைக்காத இதை வைக்காத இதை வைக்காத. ஏங்க ஒரு தேட்டருக்கு போகிறாங்க, தேட்டரில் போனால் யூஏ அப்படின்னு 3 போர்டு போட்டிருக்கான். இது யூன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் வேணாலும் போகலாம், திறந்து விட்ட நாய் மாதிரி யார் வேணாலும் போகலாங்க. யூஏ இதில் வந்து 18 வயசுக்கு மேலே வந்து 14 வயசுக்கு மேலே உள்ளவங்க போகலாம். வெறிய 14 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் கொடுத்துருக்கீங்க. ரைட் இருக்குன்னு சொல்ல. அதே மாதிரி சென்சார்ல ஒரு நோட்டீஸ் போட்டு இது மாதிரி படம் எடுங்க, இது மாதிரி படம் எடுங்க அப்படின்னு கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சுங்க. நீங்க எதுக்கு எல்லா படத்தையும் எடு, நீ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படத்தை போட்டு எடுத்துட்டு ஏற்கனவே இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அவ்வளவு பிரச்சனையை போராடி வந்து அங்க கொண்டாடுறான். அங்க கொண்டாந்தா இந்த மிருக சங்கத்து தலைவர் மாதிரி இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அப்புறம் சினிமா எப்படிங்க வெளியே வரும்? சினிமா யாரை பார்க்க போறா? இப்படியே சினிமா அழிஞ்சு போயிட வேண்டியதுதான். ஏற்கனவே இங்கு மிருகங்கள் வாழும் இடம். திருப்பியும் அதான் சொல்றேன். ஏன் அதை சொல்றேன் திருப்பியும்? ஏன்னா அவ்வளோ மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. மனசாட்சியோட இல்லாம சினிமா தொழில் அவ்வளோ மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்குங்க. அந்த மிருகங்களுக்குலாம் அறிவே இல்லை. அந்த மிருகங்கள்லாம் எதுக்கு வாழுதுன்னு தெரியல. இதுக்கு ஒரு முடிவு தான் என்னன்னு தெரியல. இதை மீறி ஒரு போலீஸ்ல பணத்தை போட்டு அங்க கொண்டு போய் அங்க போய்க்கலாம். அங்க போனா இது ஒரு பிரச்சனை. இது என்ன காரணம்? இதுக்கு யார் தான் முடிவு சொல்ல போறா? ஏன் சொல்லி கொடுத்துருக்காங்க? மானியம் கிடையாது. ரைட்டு, மானியம் கிடையாதுங்க. அந்த கதையே சொல்ல விடாத. இந்த கதையில முக்கியமான கருத்து அதை விட ஏங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? அப்புறம் எப்படி தான் எதுக்கு நான் படம் எடுக்கிறது? இதை சொல்லாத, அது இல்லை சொன்னா கெட்டு போயிருமா? அப்படி கெட்டு போயிருனா எவ்வளோ பிரச்சனை. ஏன் உங்களால் சட்டம் உங்க கையில இருக்குல்ல, எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுதானே? ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்க கையில இருக்குங்க எல்லாமே. அதை வச்சு அதை விட்டுட்டு இது பண்ணுது அதை பண்ணுது இதை பண்ணுது எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டா அப்புறம் படம் எப்படி இருப்பான்? அதனால மக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த படம் வந்து ரொம்ப அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து ட்ரக்ஸ் இருக்க தான் செய்யுது. அந்த ட்ரக்ஸ்னால வர பிரச்சனைகளை அழகாக விழிப்புணர்வு பண்ணி காட்டியிருக்கோம். இந்த படத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா இல்லாமல் ஒரு அப்பா ஒரு பொண்ணை வளர்த்து அந்த பொண்ணை வந்து 4 பேர் சேர்ந்து கருப்பழிச்சு அந்த கஞ்சானால எல்லாம் சீரழிச்சு அந்த பசங்களோட வேலையை தான் இந்த மேலே சீரழிச்சு போகிறப்ப அந்த பொண்ணை அவங்க அப்பா எப்படி காப்பாற்றி அது செத்து போனதுக்கு அந்த பொண்ணை வளர்த்து அது கடைசியில் அந்த பொண்ணு செத்து போனதுக்கப்புறம் அவரோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு தாங்க அந்த படம். இதாங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் போய் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்றீங்களா இந்த படத்துக்கு ஏன் சொல்லி கொடுத்தது சரின்னு சொல்லுங்க, என்ன ஆனாலும் பாத்துக்கலாங்க. ஏன்னா அப்பதான் இந்த முத்துகிருஷ்ணருக்கு அவருக்கு தெரியுங்க. இந்த படத்துக்கு அப்பயும் கேட்கறேன், உங்களுக்கு மனசாட்சி சொல்லி சொல்லுங்க சார், இந்த படத்தை ஏன் சொல்லி கொடுக்குறீங்களே மனசாட்சி சொல்லுங்க. உங்க வீட்டுல இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா நீங்க இப்படி நினைச்சுப்பீங்க சொல்லுவீங்களான்னு கேட்க அவர் பதில் சொல்ல முடியல. சார் எங்களுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குங்க. சட்டத்திட்டம் எதுக்குங்க? சட்டத்திட்டம் இருக்கு. சட்டத்திட்டம் சரியான முறையில் பயன்படுத்தலாம். சட்டத்திட்டம் இருக்கு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறது சட்டத்திட்டம் கிடையாது. இதுக்கு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீங்க தான் இதுக்கு வந்து சரியான தீர்வு சொல்லணும். நன்றி, வணக்கம். தற்போது சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு RK அன்புச்செல்வன் அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இங்கே வந்திருக்கிற அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை ஊழியர்களுக்கும் வணக்கம். இப்போ வைஜன் வந்து ரொம்ப பயங்கரமாக ஆதங்கமாக பேசினாங்க. அவருடைய அனுபவத்தில் சொன்னார் தவிர அவர் சொன்னதில் ஒன்றும் கூட பொய் கிடையாது. காரணம்னு கேட்டால் இந்த படத்தை அவர் வந்து எப்படி வாழ்ந்துருக்காரு. நீங்கள் சேதுன்னு ஒரு படம் பார்த்து விக்ரம் இன்னைக்கு சினிமா நிற்கிறதா காரணமே அந்த சேதுங்கிற ஒரு படம் தான். அதே மாதிரி தான் ஒரு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நடிச்சிருப்பார். இவர் வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு வந்தவர் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஹீரோவாக வந்திருக்காருன்னா அவருடைய வெறி. இப்போ அதனால தான் சொல்கிறேன், சினிமாவில் நிறையா பேர் ஏமாத்துறான். அது உண்மை. ஏமாற இருக்கிற வரைக்கும் ஏமாத்துருக்குறேன். அதுதான் சொன்னேன் சார்கிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாங்க, தமிழ்நாட்டில் பாதி பேர் மிருகமாக தான் வாழ்கிறான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருக்கான். ஆனால் இவரும் கவலை சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த மிருகம் படத்தை வந்து பண்ணியிருக்கோம். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்குலாம் தெரியாது. ஏன்னா நீங்களாம் புதுசு. நான் வந்து 1991 என் ராசாவி மாசத்துலன்னு ஒரு படம். அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அரண்மனை ராஜகிரண் நானும் வடிவேலு எல்லாம் ஒன்றாவே இருக்கும்போது அப்போ அரண்மனை ராசாவி மாச படம் வந்து நல்ல ஓஹோன்னு ஓடி போச்சு. ஓடி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து கிட்ட சரி ஆஃபீஸ்லாம் ரெடி பண்ணலாம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இவர் எந்த அளவுக்கு சினிமா நேசிக்கிறாங்க அந்த ஒரு கதையை சொல்ல வரேன். அப்போ ஆஃபீஸில் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நானே வடிவெல்லாம் சேர்ந்து அடிக்கும்போது ராஜீவன் சார் தம்பி சொன்னார்,
ஒரு பெயிண்ட் கடை பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா என் 91 பார்த்தீங்கன்னா அந்த நார்த் சோன் ரோடு இளையராஜா சார் கூட இப்போ ஆஃபீஸ் போட்டுக்காரில்ல ஒரு அந்த இதில் வந்து தான் பெயிண்ட் கடை இருக்கும். நான் அப்படியே நடந்து வந்துருந்தேன். வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நெல்லை ஆடியோஸ்னு ஒன்று இருந்துச்சு. அந்த நெல்லை ஆடியோஸ்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டர் விசாரிக்க போகிறேன். அப்போ சன் டிவி கலாநிதி மாறன் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அன்னைக்கு எப்படி இருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு கலாநிதி மாறன் வந்து இன்னைக்கு உலகத்தில் அவரை விட ஒரு சாதனை கிடையாது. காரணம் என்ன, ஒரு வளர்ச்சி தான் சொல்ல வரேன். நீ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு கலாநிதி மாறன் வந்து இந்த அளவுக்கு இருக்காருன்னா அவரோட உழைப்பு, அவர் சினிமா நேச ஒன்று தான். நீ உலகம் முழுக்க சன் டிவி தெரிய ஆளே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதில் வந்து அவர் தான் முரசொலியோடைய எம்டி மாதிரி இன்சார்ஜ். முரசொலியில் வந்து அவர் இருக்காரு. அந்த குங்குமம்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது, அதையும் அவர் நிர்வாகம் பண்ணார். அப்போ நான் அந்த கடையில் பெயிண்ட் வாங்கியிருக்காங்க. முரசொலியோடைய இதில் வந்து பெயிண்ட் வாங்கி அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. அதில் ஒரு 5000 ரூபாய் பெட்டிங். இது வந்து உண்மை சத்தியம். அது நெல்லை ஆர்வம் கீழே கிடக்கிறவங்க ராஜீவ் சார் ஊர். அப்போ என்னன்னா நாங்கள் பெயிண்டிங்லாம் வாங்கிலாம் அடிக்கும் போது அந்த பையன் சின்ன பையன் வந்து ஆங்கர் பண்ணுற அந்த மாதிரி பையன் அவனுக்கு தெரியல. அவன் என்ன சொல்கிறான், கலாநிதி மாறன் சார் 5000 ரூபாய் பெயிண்ட் காசு கொடுக்கல, அப்பப்போ ஓடி போயிடாருன்றான். யாருக்கா தெரியுமா? எனக்கு என்னட்டு சொல்கிறான். நான் அப்போ நாங்கள் இருக்கும்போது சொல்கிறேன், என்ன இல்லை சார் அந்த பையன் தெரியல. கலாநிதி மாறன் இருக்கிறது அவர் பிஸியாக அப்போ சட்டின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆரம்பிக்க ஸ்டேஜ் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள்லாம் சொல்கிறோம், அவர்லாம் பெரிய அவர் இல்லை சார் 5000 ரூபா தரல அப்படின்னா. அப்போ இன்னைக்கு இதே கலாநிதி மாறன் சொல்ல முடியுமா? நீங்கள் இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏ இன்னைக்கு நினச்சா 5 சைடில் வாங்கி முதலமைச்சர் ஆக முடியும். இன்னைக்கு கலாநிதி மாறல ஏன் நான் 544 எம்பியை வாங்க முடியும். அப்பேரோட உழைப்பில் வந்ததுதான் இன்னைக்கு கலாநிதி மாறன். ஏன் நான் கண்குள்ளே பார்த்தேன் அந்த பையனை சொன்னான். அப்போ நாங்கள் இன்னைக்கு முன்னோட்டு பேசுகிறேன்னா உழைப்பு ஒன்று தான் வேணும். அதே மாதிரி தான் இவர் வந்து மேலே வரணும். ஆனால் நான் எப்படியா சினிமாவில் ஏதாவது ஒரு பண்ணணும் நடிக்க வந்தவர் தான். ஆக்சுவலாக அவர் நடிக்க வந்து எல்லா பக்கம் ஏமாந்துருக்காரு. நிறைய பேர் வந்து நடிக்கலாம் வந்து மெட்ராஸ் வந்து ஏமாந்து போனதுக்கு அப்புறம் தான் அது சார் நானே சொந்தமாக ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கும்போது இதுக்கு நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. இதுக்கு நான் நிறைய ஃபைட் பண்ணியிருக்கேன். இது டைரக்டர் கூட சரியான முறையில் சப்போர்ட் பண்ணல, கேமரா சப்போர்ட் பண்ணல, எல்லா வழியும் சப்போர்ட் பண்ணல. இன்னைக்கு படம் வந்து நிற்கிது பெரிய வாழ்னா மெயினுக்காக அவரோட ஒண்டியான தனி முயற்சியாலையும் என்னோட சப்போர்ட்ல வந்து உங்கள்கிட்ட பேசுகிறோம். இது வந்து என்னோட சார் வந்து என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி என் கூட இருந்து, இது ஒரு சங்க தலைவர்னு மாதிரி இல்லை, என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி இருந்து எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. எல்லா பிரச்சனையும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இன்ன வரைக்கும் என்னை வந்து இதை எப்படியாவது நல்லபடியாக கொண்டாந்து என்னை முழு மூச்சா என்னை வீட்டில் ஒருத்தர் மாதிரி என்னை இன்ன வரைக்கும் அண்ணன் வந்து போட்டிருக்காரு. என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் இவருக்கு நான் என்றைக்கும் கடமைப்பட்டவனாக இருப்பேன். ஏன் சொல்ல வரேன்னா நான் எல்லாரையும் பார்த்து வந்தேன். ஏன்னா நான் சினிமாவில் வந்து நான் 35 வருஷம் இருக்கேன்னா நான் ஆக்சுவலாக சிந்தாமணி குடியரசுலேருந்து எல்லாரையும் பார்த்து வந்தா நீங்கள் அவங்களுக்கு எனக்கு நான் போய் சொல்லணும் அவசியம் இல்லை, போய் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இளையராஜா மியூசிக் ஆஃபீஸ் பக்கத்தில் அந்த நெல்லையாவது இருந்துச்சு. ஏன் சொல்லலாம்னா ஒவ்வொருத்தரும் வந்து அந்த உழைப்பு முயற்சி வெட்டி இருந்தால் கலாநிதி மாதிரி 100 பேர் வரலாம். அதே மாதிரி தான் இன்னைக்கு பைஜான் வந்து இன்னைக்கு மிருகங்கள் வாழுங்கிற ஒரு படத்தை மிகப்பெரிய படமாக எடுத்து இன்னைக்கு நம்ம நேரம் பார்த்தா அவர் நடிப்பு வெறி. அதேமாரி ஒவ்வொருத்தரும் அந்த வெறி இருந்தால் தான் வெற்றி வர முடியும். இன்னொன்று என்னன்னா இந்த மிருகங்கள் வாழ்க்கை அது ரிலீஸ் வர 26 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ண காரணம் என்னன்னா இவரை மாரி ஒவ்வொருத்தரும் மேலே வந்தால் தான் சினிமா நல்லா இருக்கும். உங்களுடைய முயற்சி இன்னும் மேலே வருங்கிறது தெரிஞ்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வேறு ஏதாவது கேள்வி கேட்குறதா கேளுங்க, எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறோம். தற்போது ஸ்டண்ட் மாஸ்டர் இடிமின்னல் இளங்கோ அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். தெரியும் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து சார் கூட வந்து சென்சார் ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம். என்னன்னா இந்த படத்துக்கு போயிட்டு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. என்ன சார் நம்ம படத்தில் வந்து அந்த அளவுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லையே, இந்த படத்துக்கு போய் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா படம் பாருங்க, அந்த படத்தில் வந்து ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படியே படம் இதை வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் இது. இந்த படத்தில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொன்னால் அவங்க சில இதெல்லாம் வந்து இதெல்லாம் தூக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இல்லை, படத்துக்கு மெயினே அதுதான், அதை எப்படி பண்ண முடியல, எவ்வளோ போராடினாரு, எவ்வளோ இது பண்ணாரு, ஆனால் முடியல. அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஃபைட்டு வந்து ரொம்ப ரிஸ்கான ஜாப் தான் ஃபைட்டு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஃபைட் பண்ணும்போது வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணார், ரொம்ப ஈஸியாக பண்ணார். அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைட்டு தான் படத்தில். அந்த ஒரு ஃபைட்டுமே வந்து பேசப்படுற அளவுக்கு நல்லா வந்திருக்கு. எல்லாமே ஒரு உழைப்பு தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் என்னன்னா குப்பமேடு எல்லாம் பண்ணி எண்ணி மாடு கீடு ஒரு மாதிரியே கலைஞ்சியே ஒரு மாதிரியா இருக்கு. அந்த இடத்துல போய் நான் நடிக்கிறேன், அந்த இடத்துல நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிச்சு அன்னைக்கு ஃபுல்லா அவர் வந்து சாப்பிடவே இல்லை. அன்னைக்கு ஃபுல்லா நாங்களும் வந்து யாருமே சாப்பிடலாம். சாப்பிட்டா அந்த இடம் வந்து ஒரு வாரம் வாமிட் வர மாதிரி இருக்கு.
அந்த இதில் போய் நடிச்சு இது எப்படிலாம் நான் நடிக்கணும், அந்த எப்படின்னா இந்த படத்தை வந்து வெளில நான் நடிச்சு நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பயங்கரமாக பண்ணார். எங்களுக்கே சொன்னோம், என்ன சார் இங்கே இருக்க கூட முடியலையே, நிற்க கூட முடியல, இதில் போயிட்டு உருள்றீங்க பிறல்றீங்க, எப்படி சார் இதில் தாங்குறீங்க அப்படின்னா, இல்லை மாஸ்டர் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து இந்த படத்தில் மெயின் கிளைமேக்ஸ் தான். அந்த கிளைமேக்ஸ் வந்து யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த படம் கிளைமேக்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே வந்துருவாங்க. சார் வந்து இந்த கிளைமேக்ஸில் வந்து அவ்வளோ அற்புதமாக நல்லா நடிச்சிருக்காரு இந்த இதில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அது பண்ணதுன்னு ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு சரியாமல் போயிடுச்சு, எவ்வளோ பிரச்சனைலாம் வந்துச்சு, அதெல்லாம் தாங்கிட்டு இன்னைக்கு அந்த படத்தை அவருக்கு அந்த கிளைமேக்ஸ் பார்த்து எல்லாருமே அவரை பற்றி சொல்லும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு மாதம் எனக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் எத்தாப்பில் உட்காந்துருக்கேன், பத்திரிகையாளர் மட்டும் இல்லை, எங்கள் சகோதர சகோதரிகள் தான். எனக்கு யூரினை போலங்க, அந்த குப்பத்தொட்டில் அப்படின்னு இன்ஃபெக்ஷன் ஆகி எனக்கு யூரினை போல. நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கிட்னிலாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வரைக்கும் இப்போ என் எத்தாப்பில் என்னோட நண்பர் வந்திருக்காரு, எனக்கு ரொம்ப உயிர் நண்பர், எனக்கு எந்த ஆளும் சப்போர்ட் பண்ணுவார், ராஜாங்கிற பேர் வந்திருக்காரு. அவரு கூட இது எனக்கு தெரியாது. நான் பர்சனலாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன், 2 கிட்னி ஃபெயிலியர் கண்டிஷனுக்கு போயிடுச்சு, எனக்கு இன்ஃபெக்ஷன் த்ரோட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா நான் அப்போ கூட என்ன சொன்னாங்க, அவ்வளோதானே நான் சினிமாவில் சாதிக்காமல் சாக மாட்டேன் டாக்டர்னு வெளியே வந்துட்டேன். இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஆகலைங்க. என் கலைத்தை என்றைக்குமே நான் காப்பாற்றுவாங்க. இதே சினிமாவில் நான் நல்ல ஒரு சிறந்த நடிகராக வளர வரைக்கும் எனக்கு சாவே கிடையாதுங்க. அப்புறம் 2014 என்னோட படம் என்னஞ்ச தொட்டாயின்னு படம். ஏன் அதை நான் சொல்லணும் மெயினாக அதை பேச வந்தேன். சினிமா வந்து நல்லா இருக்குங்க, ஒன்றும் இல்லை. இப்போ சன் டிவி வந்து 2014 தான் மோடி எலெக்ஷன் அப்போ ஜெயிக்கிற அன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த படம் ரிலீஸ் ஆகலாம், என்னோட படம் மட்டும்தான் ஒரே படம் ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில். படம் பேர் என்னஞ்ச தொட்டாய். அந்த படம் ரிலீஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கு. படம் வந்து ஓடும்போது எனக்கு வந்து பெருசாக வரல அப்படின்றதுனால அது கணக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் ரிலீஸ் பண்ணிட்டு சாந்தி தேட்டரு, உதய தேட்டரு, ஆகஸ்தியா, பிவிஆர் ரிலீஸ் பண்ணிட்டு ஒன்றும் பெருசாக வளர்ச்சிட்டு வரல, வந்தால் வந்துட்டு சொல்லி போயிட்டேன். அப்போ எனக்கு சன் டிவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அதை மெயினாக அதை அவங்க சொல்லணும்னா அதை போட்டேன். சன் டிவிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ பட்டினப்பாக்கம் ஆஃபீஸு ஃபோன் பண்ணி இதுமாரி நாங்கள் சன் டிவிலேருந்து பேசுகிறோம், உங்களுடைய கண்டென்ட் வேணும், நாங்கள் வந்து டாப் 10ல் போடணுங்க. நான் தாங்க படம் ஓடல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்போ இல்லைங்க எனக்கு தெரியல, இல்லை நீங்கள் கொண்டு வாங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னோட படத்துக்கு பிடிச்சி என்னோடய ஒய்ஃபு சரி 2 பேரும் இருந்து போகிறோம் சன் டிவிக்கு. ஏன் சொல்ல வரேன்னா படம் நல்லா இருக்கு, படம் நல்லா வாங்குவாங்க, நம்ம முன்ன படத்தை ஒழுங்காக எடுக்கணும். இந்த சொன்னார் பார்த்தீங்களா, இவர் நல்லா நடித்தாரு, இவர் செலவு பண்ண முடியாது, சரியான முறை டேரக்டர் படம் பண்ணலைன்னா அந்த படத்தில் மேக்கிங் இல்லை, கண்டென்ட் இல்லை சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ நான் இங்கேருந்து நேராக சன் டிவியில் போய் 9ஆம் மாடி போகிறோம். 9ஆம் போய் கூப்பிட்டு போய் பார்த்தா என்னோடய படத்தை பார்த்தாங்க. படத்தெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்டி இல்லை அப்படின்னாங்க. நான் தான் இங்கேயே படமே அந்த அளவுக்கு பெருசாக சொல்லிட்டு விட்டேன். ஏன்னா அது ஒரு ஏமாத்திட்டான், ஒருத்தர் ஹெல்ப் பண்ண முடியலங்கிறனால செய்யணுன்னே சரி சன் டிவிலே போன் பண்ணி சொல்லி இது கொண்டு என்னோட ஆர்டிஸ்ட் கொடுத்தேன். ஆர்டிஸ்க்கு போட்டு பார்த்துட்டு ஹெச்டி குவாலிட்டி இல்லை சார், பரவாயில்ல நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படிங்க. அதுக்கு ஒரு 25,000 ஆகணும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்து அங்கேருந்து கொடுத்து படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மூலியமாக வேலை பண்ணணும்னா ஜேடியில் உடனே படத்தை விற்றுட்டேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா சினிமா எல்லா சேனலுமே படம் வாங்குவாங்க, எல்லா சேனலுமே ஆள் இருக்குது. ஏன் இப்போ நான் ஒன்றும் இல்லை, எனக்கு படம் நல்லா கொடுத்தா சண்டியில் நானே நேரடியாகவே போய் சண்டியில் பேசி எங்கள் சங்கத்துக்குள்ளே எல்லா படத்தையும் விற்க முடியும். எங்காவது என்ன பண்ணுறாங்க ஒரு தப்புன்னா, எங்காவது என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா இவர் போய் பாரு ஹீரோவாக நடிச்சாரு பிடிச்சிடறேன், அவரே டேரக்டர்ன்றாரு, அவரே பிடிச்சுங்கிறாரு, அவரே நடிகர்ன்றாரு, அவரே எல்லாமே எடிட்டர் கன்வீனர் எல்லாமே டிஆர் வர முடியுமா? அதுதான் நான் இப்போ சொன்னேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 900 மேலே என்னோட ப்ரொடியூசரில் 40-50 படத்துக்கு மேலே ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. படத்தை தெளிவாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒன்று தான் நான் வருத்தப்படுறேன், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாருமே தயாரிப்பாளர் தவிர எல்லாருமே நல்லா இருக்காங்க. படம் எடுக்கிற ப்ரொடியூசர் தவிர இப்போ எல்லாருமே நல்லா இருக்காங்க. காரணம்னு கேட்டால் இவங்க தெளிவாக முடிவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறது இல்லை. இப்போ டேரக்டர்னா டேரக்ட் மட்டும் பண்ணணும், நடிகர்னா நடிகர் மட்டும் ஒன்றும் இல்லை சார். ஓப்பனாக சொல்ல சார், நீங்கள் ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ் எல்லாரும் படத்து ஃபஸ்ட்டு வந்து நடிகர் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் 10 படம் பண்ணி அனுபவப்படுறது அவங்க டேரக்ட் பண்ணாங்க. நம்மளே நேராக ஸ்ட்ரைட்டாக எல்லாமே பண்ணுன்றாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறது. எல்லா எம்ஜிஆர் வரைக்குமே பல படம் எடுத்து அதுக்கப்புறம் சொந்தமாக ஒரு வருஷம் அவர் டேரக்ஷன் பண்ணார். அதுமாரி யாரெல்லாம் எடுத்துக்கிறீங்க, பாரதிராஜா சார் என்ன பண்ணார், அவர் நடிக்க வந்தவர் தான். அவரும் பல படம் நடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் கல்லுக்குடிக்கிற ஹீரோ நடித்தார். அதுமாதிரி அனுபவம் இல்லாமல் நிறைய பேர் படம் பண்ண போகிறாங்க. அது ஒன்று தான் நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறதுனாலும் சரி, 24 கிராஃப்ட் தலைவராக இருக்கிறதுனால தான் நான் தெளிவாக சொல்லேன். ஏன்னா எல்லாத்துக்குமே நான் சப்போர்ட் பண்ணுறேன். வெறும் ஒரு 5000 தான் போய் நாங்கள் இறங்கி வேலை செய்கிறோம். அது நடிகராக இருந்தாலும் சரி, கேமராமேனாலும் சரி, டெக்னீஷியன் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நான் யூனிட் இறங்கி வேலை செய்கிறோம். நீங்கள் நல்லா வாங்க, அனுபவத்தோடு வாங்க. உங்களுக்கு சினிமா இதுவுமே யாராலும் அழிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி பல மாதிரி தொழில் சங்கம் மாரி இன்றைக்கி நீ பெப்சி ஒன்று தான் கிடையாது. இன்றைக்கி 1000 சங்கம் வந்துச்சு. நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்து தொழில் சங்கம் லட்சக்கணக்கில் இருக்குது, லட்சக்கணக்கில் அரசியல் கட்சி இருக்குது. நீங்கள் இந்தியாவில் இருக்கிற மாரி
தொழில் ரீதியில் நம்ம இன்னைக்கு வளர்ச்சி யாராலே ஒன்றுமே வாங்கி முடிக்கிறீங்க. அத்தனை பேருமே செல்லில் இருக்கீங்க, அத்தனை பேருமே ஒரு உலகத்தில் அத்தனை ஒரு நிமிஷம் வெளில பார்க்குறீங்க. அப்படிங்கும்போது சினிமா நல்லா இருக்கு, அது முறையாக பண்ணணும். அதுக்காக தான் சொல்கிறேன், சினிமா நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா படம் நல்லா எடுத்துருவாங்க. எந்த டீச்சர் தான் நான் பேசி வாங்கி தரேன், விற்று தரேன், ரிலீஸ் பண்ணி தான் சொல்கிறேன். காரணம் எல்லாமே என்கிட்ட பேசுகிறேன். ஏன் அவ்வளோ பேர் சன் டிவி எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நான் போய் வேலை போயிருக்கும் போது மற்ற எந்த டிவியும் அவ்வளோ பேச முடியாது, எல்லாத்தையும் பேசலாம். நீங்கள் படம் நல்லா இருந்தால் நான் வாங்கி சொல்கிறாங்க, கண்டு நல்லா இருந்தால் வாங்கிக்கிறோம். எங்களுக்கு ஆர்டிஸ்ட் வேலையில் எங்களுக்கு வந்து மேக்கி நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம். ஒயிட் மாஸ்டர் ஒரு சில பத்திரிகையாளர்களுக்கு கேள்விகள் என்னென்ன கேட்கலாம். சார், டைரக்டரும் கேமராமேனுமே பிரச்சனை பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னீங்க. அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் கொடுத்தாங்க, இதனால? அதாவது பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு பிரச்சனை நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து அந்த பிரச்சனையை சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல. நான் வந்து என்னோட படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு ஸ்டேஷனில் வந்து குற்றப்பத்திகள் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஏன்னா இப்போ ஏன் சென்சார் விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னாக்கா, சென்சார் விஷயத்தை நான் உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த விஷயத்த வந்து நான் இண்டிவிஜுவலாக அவங்கள்ட்ட சில மத கருத்துகள் படித்து நான் அவங்கள அதை சரி பண்ணி அதுலேருந்து போராடி நான் வெளியே வந்துட்டேன். இதுக்கப்புறம் அவங்க கேரியரை வந்து நான் கெடுத்துக்க விரும்பல. ஏன்னா அவங்க வந்து தவறு பண்ணிட்டாங்க. இப்போ நான் சொல்கிறது மூலயமா அவங்க திருந்திக்கிட்டு அவங்க, ஏன்னா இப்போ நான் பேர் இவெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க கேரியர் காலியாயிடும். அந்த இடத்துக்கு நான் இங்கே வரல, நான் நடிக்கணும், அதுக்கு மட்டும் தான் இங்கே வந்திருக்கேன். நல்லா நடிக்கணும் ஆகணும், என்னோட ஆசை தான். நான் இங்கே யாரையும் பழி வாங்கவோ சண்டை போடுறதுக்கோ யாருக்கும் இங்கே வரல. அதனால் அவங்கவுங்க இதை பார்த்து திருந்திக்கிட்டே இருக்கணும். தயவுசெய்து அந்த விஷயத்தில் என்னை போஸ்ட் பண்ணாதீங்க. நான் யாரையும் வந்து அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக சொல்ல விரும்பல. இல்லை, அவர் வந்து எல்லாத்தையும் என்கிட்ட குறைய சொல்லிட்டாரு. அதை நான் பேசி எல்லாத்தையுமே டேரக்டர் எல்லாரும் கூட பேசி போலியே மேலே பேசி அவர் படம் ப்ரொடியூசர் ஒன்று தெரிஞ்சுங்க. இன்றைக்கி நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு படம் போகிற ப்ரொடியூசர் தான் முதலாளி. அவர் கீழே அத்தனை பேர் தொழிலாளி. காரணம் என்ன, அவர் இல்லையும் நம்ம இல்லை, அது தெரிஞ்சுக்கா அந்த பையன் பேசி அதுக்கப்புறம் நான் சமாதானம் பண்ணி உனக்கு டைரக்டருங்க பேரை போடுவாங்க, அவர் தான் பிடிச்சது, அவர் தான் ஹீரோ, வேலை போகிறேன், சரி ஒதுக்கி போயிட்டாங்களா. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு தோணோட பண்ணல பேசல. அதேமாதிரி சென்சார் பற்றி சொன்னார் பைஜானே. சென்சார்னு ஒரு புக் இருக்குது, அது என்கிட்ட இருக்குது, ரீசன் இருக்குது. அது சில பேர் வந்து அதை படிக்கல. ஆனால் இவர் வந்து ஆதங்கம் வந்ததுனால இவர் படம் முடிச்சுட்டு டேரக்டர் எல்லாமே போயிட்டார். இவர் வந்து மேக்ஸிமம் இவர் என்ன யாருமே தெரியாமல் இருந்தார். இவர் வந்து என்னை வந்து பார்க்கவே இல்லை, டைரக்டராக எல்லாமே பண்ணி கொடுத்தான். எல்லாமே அவன் பண்ணி கொடுத்து கடைசியில் இந்த பிரச்சனை இருந்தப்போ தான், சார் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் நேராக உங்களை முன்னே வந்து பார்த்துருந்தேன். அதனால சென்சார் போடணும், அந்த புக்கு இருக்குது, சென்சார் இப்படி தான் எடுத்து கட்டு இருக்குது, எல்லாமே அந்த புக்கு மாரி கொடுத்துருக்கேன். எனக்கே ஒரு புக்கு நிறையா இருக்குது, அதையும் உங்களுக்கு டவுட்னால என்னோட ஆஃபீஸ் வந்து அந்த புக்கை வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம். அதேமாரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து ஓட வைக்க தான் அவர் மெயின் அந்த ப்ரெஸ் பண்ணி வச்சது. காரணம் என்ன, 1.5 வருஷம் ஆச்சு இந்த படம் வந்து. இதை நான் தான் சொன்னேன், இந்த படம் வந்து ரொம்ப நாள் வச்சுங்க, அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த வெளியில் வாங்க. ஏன்னா ஒரு 26 ரிலீஸ், 26 ரிலீஸ், அப்போ ஒரு இதுமாரி வைங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் பழசெல்லாம் விட்டுருங்க. என்ன காரணம், அவருக்கு இது ஒரு அனுபவம். இவர் இனிமேல் அடுத்தடுத்து இவர் படத்தில் உடனே நடிக்க வைக்க முடியும், என்ன வேலையை அதை பண்ணணும். அதேமாரி வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தோடைய மிகப்பெரிய வெற்றி காரணமே என்னென்னா இவர் தான், இவரோட உழைப்பு தான். எவ்வளோ செலவு பண்ணி எடுத்துறாரு அப்படிங்கிறது அவரோட மனசாக தெரியும். ஆனால் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் இன்னும் என்னென்ன கேள்வி இருக்குமோ அந்த பிரச்சனையை விட்டுருங்க. பிரச்சனை நான் தீர்த்து வச்சிட்டேன். மற்ற என்ன கேட்கணும், படத்தை பற்றி என்ன கேட்கணும் கேளுங்க, சொல்லுவார். இல்லை, அதாவது நான் திருப்பி என்னடா ஒரு வார்த்தையை திருப்பி ஒரு சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கு மிருகங்கள் வாழும் இடம், அந்த இடத்துல வந்து நான் வந்து அப்போ இங்கு மிருகங்கள் வாழும்னா அப்போ சில பிரச்சனைகள் வந்து நான் பயந்து ஒரு இடத்துல போய் அண்டியிருப்பேன். அந்த அண்டி இருக்கப்ப என்ன பண்ணுவான், ஐயோ எனக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் போதும். ஏன்னா எனக்கு சினிமாவில் அனுபவம் கிடையாது. நான் எதுக்கு வந்திருக்கேன், நடிக்க தான் வந்திருக்கேன். நான் ப்ரொடியூசராகவோ இல்லை டைரக்டராகவோ ஒரு கிளாபோர்டு பாய் கூட நான் வேலை செஞ்சதில்லை. ஏதோ சின்ன அனுபவம் இருக்குது. நான் ஒரு 1998-99 பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் இங்கே சினிமாவில் இருந்தார். அவர் கூட நான் வந்து அசோசியேட்டாக வந்து மூக்கலைஞர் சார்ட்ட, இந்த மிட்டாம்பராசு, கோவில்பட்டி வீரலட்சுமி இந்த படத்துலலாம் வந்து சும்மா கொஞ்சம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். பெரிய அளவுக்கு டெப்த்தாக இருந்தாலும் ஒர்க் பண்ணியிருக்கேன். சில நாலேஜ் இருக்குது, அவ்வளோதான். மித்தபடி சினிமா பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. சினிமா எனக்கு தெரிஞ்சது எனக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும். நான் அதுக்கு தான் வந்தேன். அவர் ஒரு சூழ்நிலை அமைத்தனமா அந்த இடத்துக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை. எனக்கு அதுக்கு மேலே இந்த சர்டிஃபிகேட் இது கொடுக்கல, இது கூட கொடுக்க மாட்டாங்க போனக்கு அப்படின்னு பயந்து போய் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டேங்க. பாருங்க, கடைசி அவரை ஒரு கூடிய அந்த பயந்து போய். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் தேட்டர் வேறு மெயினாக கிடைக்கல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேட்டரில் ஆடியன்ஸ் வரலன்னு தேட்டருக்காரன்னு சொல்கிறாங்க. அது உண்மை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் படத்தை நல்லா எடுங்க. தமிழ்நாட்டில் 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணால் போதும்.
10 தேட்டர் ரிலீஸ் பண்ணால் போதும். இன்னைக்கு இருக்க சொல்லி நீங்கள் படம் எல்லாத்தையும் நம்ம சேனலில் எடுத்து சம்பாதிச்சு போயிடலாம். ஏதோ ஒரு சேனல் எந்த கருதினா ஒரு டிவி வாங்கிட்டு போகல. என்ன காரணம், இன்னைக்கு தேட்டர் கிடைக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அங்கே ரிலீஸ் பண்ண சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற என்ன சொல்லுவாங்கல்ல, எல்லா படத்தெல்லாம் முடிச்சு கிடிச்சு ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேட்டர் கிடைக்கும். அப்படியே தேட்டர் கிடைக்குன்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி பார்த்தா வெள்ளிக்கிழமை போஸ்ட் கீஸ்ட் அடிச்சு பப்ளிஷ் பண்ணி தேட்டருக்கு பார்த்தா அன்றைக்கி தேட்டர் இல்லைன்றாங்க. அன்றைக்கி அடித்த போஸ்ட் அன்றைக்கி ஒரு 3 லட்ச ரூபா வேஸ்ட் ஆகிடும். அதனால நான் என்ன சொல்கிறேன், ரிலீஸ் பண்ணுறவங்களையும் சொல்ல தயாரிப்பாளர் நான் இது வரையும் கேட்டுக்கிறேன், படம் எடுங்க, நல்லா எடுத்து 10 ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா நீ ஆடியோ தேட்டர் வரலன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் எல்லாரும் டிவி பார்க்குறாங்கல்ல. அதனால் 10 ரிலீஸ் பண்ணிட்டு அழகாக நல்ல சேனலில் நம்ம சங்க சார்பாகவே நல்ல படம் எடுத்தால் நம்ம எந்த டிவி சேனல் தான் சரி, சன் டிவி வந்தாலும் சரி, ராஜ் டிவி வந்தாலும் சரி, விஜய் டிவி வந்தாலும் சரி, எந்த ஒரு சேனலும் விற்கலாம். காரணம்னா எனக்கு ஆகா சேனல்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணியே பேசினாங்க, சார் உங்கள்கிட்ட இருந்தால் நல்ல படங்கள்லாம் கண்டென்ட் இருந்தால் கொடுங்க சார், நீங்கள் தான் வாங்கிட்டு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அந்த டைப்பெல்லாம் இருக்குது. படம் நல்லா எடுத்தால் சினிமா நல்லா இருக்கும், கலைஞர்கள் நல்லா இருப்பாங்க, எல்லாம் நல்லா இருப்பாங்க. அது பையன் பேசுவார். வேற ஏதாவது கேட்கணுமா? எத்தனை தியேட்டர் சார் படிச்சிருக்கு படம்? இன்னும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த 2 டேஸ்ல என்னன்னு தெரிஞ்சிடும். மினிமம் வந்து 50 தேட்டர் ரிலீஸ் என்ன. அப்புறம் இன்னொன்று எங்கள் சங்கத்தில் வந்து மினிமம் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஒரு லீப்பாக இருந்தாலும் 50 தேட்டரு, குறைஞ்ச ரேட் 4000 ரூபா, 4500 ரூபா ஒரு தேட்டருக்கு 50 தேட்டர் வரையும் எங்கள் சங்கத்திலேருந்து நாங்கள் லெட்டர் கொடுத்தா ரிலீஸ் பண்ணோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. அதுக்கு மேலே ரிலீஸ் பண்ணால் தான் ஒரு தேட்டர் 12000 ரூபா. எல்லாருக்கும் அதேமாதிரி தந்தி விளம்பரம் எல்லா சலுகையுமே எல்லாம் செஞ்சுருக்காங்க மேடம். ஆனால் எங்கள் ஆளுங்க கதையும் கண்டனும் நல்லா எடுத்திருந்தா படம் சக்ஸஸ் ஆகும், அவங்க ஜெயிப்பாங்க, அடுத்த படம் எடுப்பாங்க. இதுதான் உண்மை. நான் எங்கள் பாடி தான் சொல்லுவேன். எல்லாருமே இப்போ நீங்கள் மீடியா நீங்கள் உங்கள் வேலை தொழில் பார்க்குறீங்களா, அவர் டேரக்டரா இவர் பிடிச்ச அந்த வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு 60 வயசு இருக்கு நான் ஹீரோன்றான் வந்து என்ன பண்ணீங்க, இல்லைப்பா இல்லை சார் நான் தான் சார் டேரக்டர் யாருப்பா, நான் தான் சார் பிடிச்சிருப்பா, நான் தான் சார் என்னையா சார், நான் தான் சார் படம். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ அதுக்கும் நான் வேறு வழி இல்லாமல் சரிப்பா சரிவா முடிஞ்சாலும் பண்ண சொல்லி நான் ஹெல்ப் பண்ணி தான் இருக்கேன். ஆனால் நேராக சொல்லிடுவேன், படம் நல்லா நல்லா சொல்லிடுவேன். இப்போ இவர் படத்தை ஏன் சொல்கிறேன்னா, இவர் அந்தளவுக்கு கஷ்டப்படுறாரு. நீங்கள் அந்த படத்தில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை போடுவார். இவரோட நடிப்பு மட்டும் அரை மணி எவ்வளோ 20 நிமிஷம். அதான் சொன்னேன், விஜயத்துக்கு விக்ரமத்துக்கு சாப்பிட்டார், நான் பார்த்துட்டு சொன்னேன் அவ்வளோ அருமையாக இருக்குன்னு. அதனால தான் அந்த படத்துக்கு நான் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக காரணம் என்னென்னா, இவரோட நடிப்பு, இவரோட உழைப்பு, இவரோட போட்ட பணம் மேலே வரணும். அவரும் வந்து அந்த நடிகராக வருகிறதால இவ்வளோ சப்போர்ட்டாக உங்களுக்கு நான் பேசுகிறேன். நன்றி. நிறைய கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. உண்மையாக சொல்ல இவர் யாருன்னு எனக்கு தெரியாது சார். நிகழ்ச்சிக்கு ஹீரோயின் வரலையா சார்? சார் நிகழ்ச்சிக்கு ஹீரோயின்லாம் வரலீங்களா? இல்லை வெளியூர் போன வர முடியாமல் போயிடுச்சு. மலையாளி அந்த பொண்ணு இந்த விஷு ப்ராப்ளத்தில் வர முடியல. கதாநாயகி வரதில்லை, அது என்ன காரணம்? இல்லை சின்ன படத்துக்கெல்லாம் நான் எவ்வளோ நான் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் போய் நீ பெரிய ஹீரோட்ட சொல்லுங்க, நாங்கள் எங்கள் படம் யார் வரலைன்னா நான் கூப்பிட்டு திட்டியாவது வரப்போ வரையா இல்லையான்னு கேட்டால் வந்துடுவாங்க. அது ஒத்துக்க மாட்டேன் மணி. அது சொல்ல சிறு படத்துக்கு எந்த ஹீரோனையும் வரலன்னு சொல்லவே மாட்டாங்க. எங்களால் பட்ஜெட் இல்லைன்னா கூப்பிட்டு வர முடியாது, அவ்வளோதான். நான் அதெல்லாம் வந்து சொன்னேன். அதனால் நான் இல்லை சொல்லிடுறேன், எங்கள் சிறு படத்தில் யாருமே வரமான்னு சொல்ல மாட்டாங்க. காரணம் கேட்டால் எல்லாத்தையும் தெளிவாக தான் இருக்கும். வரலையும் நாங்கள் ஒரு ஃபோன் பட்டில் வந்துடும். இருந்தாலும் பெரிய ஹீரோனிலாம் வரலங்கிறத என்ன அந்த ராஜெல்லாம் பேசியிருக்காரு, நிறையா திட்டியிருக்காரு. ஆனால் இவங்க ஹீரோனி வரலங்கிறது அவர் தெளிவாக சொல்லுவார். இல்லை நீங்கள் கேட்டீங்களே இப்போ சிறு படத்துக்குலாம் ஹீரோயின் வரதில்லை, என்ன காரணம், அது எதுக்காக அப்படி கேட்குறீங்க? புரியல எனக்கு. இல்லை கதாநாயகி நிறைய படம் ஆடியோ லான்ச்சில் வரதில்லை. இல்லை எதை இப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஒரு கேள்வி கேட்குறீங்க, எதை வச்சு இந்த பேஸ் பண்ணி இந்த கேள்வி கேட்குறீங்க? இல்லை சார், நிறைய படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஹீரோயினே வரதில்லை. ஏன் சிறு படத்துக்கு ஹீரோயின் வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டத்திட்டம் அப்படின்னு இல்லை அதை நீங்கள் தான் சொல்லணும். இல்லை இல்லை அது இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு 4 பேர் பத்திரிக்கை வைக்கிறோம், 2 பேர் விருப்பப்பட்டு வருவாங்க, திடீர்னு ஒரு சூழ்நிலை இருக்கும், வர முடியாமல் போகும். அதில் ஒரு அந்த வீட்டில் நீங்கள் போன வாட்டி நீங்கள் வரலையே, அதனால இந்த வாட்டி வரக்கூடாது, இல்லை அந்த மாதிரி ஒரு ரீசன் வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கேட்கல சார். இப்போ நீங்கள் ஹீரோ வந்துட்டீங்க, கதை நாயகன் நீங்கள் வந்துட்டீங்க, எதுக்காக கதாநாயகி வரல? அவங்களுக்கு முக்கியமானவங்க தானே? ஆமாம் முக்கியமானவங்க தான். ஆனால் இப்போ அந்த பொண்ணு வந்து மலையாளி, அந்த பொண்ணுக்கு மலையாளி. விஷு 14ஆம் தேதி விஷு கேரளாவில் விஷுன்னு பண்ணிடுவாங்கல்ல, அது நடந்துச்சு. முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்லாம் வந்திருக்காங்க. வெளிநாட்டில் அந்த பொண்ணு அங்கே இருக்குது, சவுதியில் இருக்குது. அதனால் அந்த பொண்ணு சூழ்நிலை வர முடியாதனால உண்மையாக சொல்லிட்டாரு. வெளிநாட்டிலேருந்து எங்களால் பட்ஜெட் நாங்களே சிறு படம் பிளேட் டிக்கெட்டில் வர முடியாது, பிளேட் போட்டு டிக்கெட் போட்டு கொண்டு வரக்கூடாது. கேரளாவில் இருந்தாலும் ஏசி பஸ்ஸாக போட்டு கொண்டு வரணும். இது பட்ஜெட் படம். ஆனால் ஏற்கனவே ஒரு பட்ஜெட் ஆக்கி விட்டு ஒரு வழியாக கொண்டு விட்டாங்க. அதே தாங்கி தான் முன்னே உட்காந்துருக்காரு. அதனால் ஹீரோயின் எந்த படத்தாலும் வருவாங்க, வரலாம் நான் கூப்பிட்டாலும் வருவாங்க, கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ப்ரொடியூசர் எல்லாமே
கலையை லாஸ் ஆகிறாங்க, ஆமா. ஹீரோலாம் சம்பாரிச்சிடுறாங்க, ஆமாம் டேரக்டர் தான் சம்பாரிச்சிடறேன்னு சொல்றீங்க. ஏன் ப்ரொடியூசர் வந்து ஏன் சரியான ஆலோசனை பண்ணாமல் படம் எடுக்கிறாங்க? அதை தான் சார் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை தான் இப்போ தான் சார், இப்போ நான் இந்த 3-4 வருஷமாக தான் சார் ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன். ஆனால் சொல்கிறேன் இப்போ தானே அவர் படம்னா அவர் படம் படமாக மட்டும் இருக்கு, பிடிச்ச மட்டும் இருக்குங்க சார். இல்லையே, அவரே டேரக்டர்ன்றாரு, அவரே பிடிச்சின்றாரு, அவரே ஹீரோன்றாரு. சில படங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரொடியூசர் மட்டும் தான் இருப்பாங்க. அந்த படமே பார்த்தீங்கன்னா கடைசி நான் போண்டி ஆகிட்டேன், என்கிட்ட காசு இல்லை. அது சரியான அணுகுமுறை இல்லை, அது சரியான ஒரு கதையோ இதே சரியான ஒரு சார். எங்களை மாரி ஒரு சங்கத்தை நாட்டணும் சார். இப்போ நான் உள்ள ஓப்பனாக பேசுகிறேன், கேட்குங்க சார். இல்லை, புது ப்ரொடியூசர் தெரியாதுல்ல சார், சங்கத்தை தெரியாதுன்னா பணம் இருக்குல்ல, பணம் வச்சிருக்கல, அது எப்படி 4 பேர் கேட்கணும்ல. முன்னாடிக்குள்ளே விட்டு படம் எடுக்கிற போது அனுபவம் வர கேட்கணும்ல. இல்லை ஏதாவது ஒரு நானா இருக்கு சார், யாராவது வர கேட்டு எடுத்தா அந்த பிடிச்ச தப்பிக்கலாம் சார். எதுவுமே நீங்களே உங்க வாயால சொல்லுங்க. இப்போ புதுசு ப்ரொடியூசர் வந்தாங்கன்னா என்னென்ன அனுபவம் பண்ண சங்கத்துல வந்து அனுபவம் நீங்க அப்படியே மீடியால சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து மீடியால பார்த்து வருவாங்க. இப்போ எங்க சங்கம் தான் ஓப்பன் சொல்லி 10ல இருக்கு, நம்பர் 1ல போகுது. இன்னைக்கு தமிழ்நாடு சிறுமுறை தரப்ப சங்கம் ஆர்கே அன்பு சொன்ன தெரிய ஆளே கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் எங்க சங்கத்தில் 10 பேர்ல 5 பேர் சார். காரணம் என்னட்டா, நான் 1-3 தான் சொல்லுவேன் சார். டைரக்டர், ப்ரொடியூசரு, கேமரா 3 பேர் கூப்பிடுவேன். தம்பி டைரக்டர் உன் கண்டென்ட் கரெக்டாக நீ இருக்கணும், கேமராமேனா நீ கரெக்டாக ஒளிபரப்பு பண்ணணும், நீ கரெக்டாக செலவு பண்ணணும். நீங்கள் 3 பேர் ஒன்றா சேர்ந்து படம் எடுத்து இப்போ எப்படி வந்திருக்கீங்களோ அதுமாரி என் சங்கத்துக்கு வந்தால் தான் நான் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் 3 பேரும் இப்போ வந்துட்டு அந்த போய் சண்டை போட்டு வந்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் 3 பேருமே சரியா இல்லைன்னா நான் சப்போர்ட் பண்ண சொல்லி தான் அனுப்புகிறேன். இப்போ இந்த நிமிஷம் நீ காலோட இருக்கும் ஜாயின் பண்ணாங்க, இதுதான் சொல்லி அமைச்சேன். என்ன பொறுத்து என்னன்னா, ஒரு சொல்லுவாங்கல்ல, தலை நல்லா இருந்தால் வாழ் நல்லா மாதிரி 3 பேர் ஒற்றுமையாக இருந்தால் அந்த படம் வெளியே வரும், கதை நல்லா இருக்கும். யாருமே இல்லை சார், அவரே ஹீரோ பிடிச்சிருந்தா நான் என்ன சார் சொல்ல முடியும்? கேட்டோன்னா நான் தான் சார் ஹீரோங்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க புரியல, இந்த 3 பேர் தான் மெயின். அந்த ஆணி பேர் ப்ரொடியூசர், டைரக்டர், கேமரா 3 பேர் தான் படத்துக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் இவங்க தான் சார் மெயின். ஒத்துமையாக இருந்து எங்களுக்கு சங்கத்தை நாடு கேட்டாங்கன்னா படம் நல்லா இருக்கும், போட்ட காசாக வரும், இல்லைன்னா ஒன்றும் வராது. மிருகங்கள் வாழ விட வச்சிருக்கீங்க டைட்டில். நீ ஒன்றும் இல்லை, நீங்கள் யூடியூப்ல என்னோட வெப்சைட்டை யூடியூப்ல அடிச்சினாலும் வந்துடும். தமிழ்நாடு சிறுமுறை தரப்ப சங்கம் அடிச்சினாலும் என்னுடைய சங்கம் வந்துடும். இல்லைன்னா டிடிஎஸ் எம்டிஎஸ் கூட அடிச்சா எப்படி அடிச்சா என்னன்னா கட்டினாலும் வந்து இல்லை. யாரும் உங்கள் சினிமா துறையெல்லாம் மீறி இந்த சங்கம் எங்கே கேட்டாலும் தெரிஞ்சிடும், கேட்கணும் அடிச்சுன்னா வந்துடும். எல்லா லெவலையும் எங்கள் சங்கம் போயிட்டு இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா 24 கிராம் ஓப்பன் பண்ணி நீங்கள் தமிழ்நாடுக்குள்ள எங்கள் சங்கத்தில் எல்லா டெக்னீஷியன் வேலை செய்கிறாங்க. நல்லா தெரியும், எங்கள் சங்கம் எல்லாரையுமே அரவணைக்கும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் எங்கள் சங்கத்தை யாராவது எழுதிட்டீங்கன்னா நாங்கள் விடுவோம். ஏன்னா நாங்கள் இறங்கி அடிப்போம். என்ன காரணம் கேட்டால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிற்சங்கத்துக்கும் நான் தான் இருக்கணும், நீ தான் இருக்குன்னு கிடையாது. அதுமாதிரி இந்த கட்சி தான் இருக்கணும், அந்த கட்சி இந்தியாவில் எடுத்து லட்சக்கணக்கான சங்கம் இருக்குது, லட்சக்கணக்கான கட்சி இருக்குது. இன்னைக்கு அரசியல் பார்த்து நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்க, இன்னைக்கு 50,000 பேருக்கு மேலே நீங்கள் அரசியல் நிற்கிறாங்க. யாருக்கா தெரியுமா யார் என்னன்னு? அதே மாதிரி தான் சினிமா. இதில் யாருமா கடலில் முத்து எடுக்கலாம், யாருமா மேலே வரலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சினிமா அனுபவத்தோடு எடுங்க. ஏதாவது ஒன்றில் வாங்க ஜெயிச்சு ஃபஸ்ட்டு ஹீரோ வாங்க, நடிகரா டேரக்டர் ஃபஸ்ட்டு வா, அதுக்கப்புறம் பிடிச்சிடவா. எல்லாமே பண்ணாதீங்க நான் சொல்கிறேன். இப்பயும் சொல்கிறேன், நானே இருக்கேன்னா இப்போ நான் வந்து பிடிச்சா மட்டும்தான் வரணும், இல்லை ஹீரோ மட்டும்தான் வரணும், இல்லை டேரக்டர் மட்டும்தான் வரணும். எல்லாத்தையும் நானே எடுத்து போடும்போது அங்கே வந்து ஏமாத்துறது நிறையா வழி இருக்குது. ரெண்டாவது அதுக்கு தகுந்த ஒரு மக்களுடைய ரசனைக்குள்ள ஒரு கதைகள் இல்லாதவங்க தான் வெளியே வர முடியாமையும் நிறைய பேர் லாஸ் ஆகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இனி பிடிச்சது நல்லா இருக்கணும்னா ஏதாவது ஒன்றை மட்டும் ஃபஸ்ட்டு கையில் எடுத்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணு. அப்படி லாஸ் ஆனாலும் லாபமானாலும் பார்த்துக்கலாம் தான் சொல்கிறது. இந்த ஒன்றும் இல்லை, பாருங்க ஒரு வள்ளி நடிக்க வந்தவர் தான். நீங்கள் அவரே சொந்தமாக செலவு பண்ணி அவரே ஒரு டேரக்டர் கூட ப்ரொடியூசராக இருக்காரு, நடிகராக இருக்காரு. இந்த மாதிரி வா அவரை கணக்கு அது மாதிரி ஒன்றுமே இல்லாமல் நான் வரேன்னு சொல்லி இருந்தால் என்ன பண்ண முடியும்? படம் எல்லாத்தையும் சாய்ச்சிட முடியுமா? சொல்லுங்க சார். ஹீரோ சார், இப்போ உங்க படத்துக்கு வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததா சொன்னீங்க. பெரிய படங்கள்லாம் ட்ரக்ஸ் கெட்ட வார்த்தை ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கே யூஏ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிய படம் பெரிய ஹீரோக்கு மட்டும் ஓரவஞ்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா? அதை நான் சொல்ல முடியாது சார். அதை அந்த சென்சார் அதை சொன்னார், முத்துகிருஷ்ணன் சார் தான் சொல்லணும். ஏன் அவ்வளோ பிரச்சனையாக கொடுத்துட்டாங்க? ஆமாம், இதை அவர் தான் சொல்லணும். இதை நான் அவர்கிட்ட கேட்டேன். நான் இதை கேட்டேன், அவருக்கு எப்படி புரியுன்னா ரொம்ப காரஞ்சாரமாக நடந்துச்சு. அவங்க இதில் வந்து நான் எழுந்திரிச்சு ஆக்ரோஷமாலாம் பேசினேன். அவங்க வந்து நான் பேசுனதை ஒரு கொஞ்சம் கூட சட்டை கூட பண்ணல. அவங்க எங்களுக்கும் சில சட்டத்திட்டம் இருக்குது சார், அவங்க அப்படி தான் சொன்னாங்க. ஒழிய அந்த சட்டத்திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அந்த சட்டத்திட்டங்கள்லாம் என்னன்னு தெரியல, எனக்கு அது புரியல. அது அவங்களுக்கு சொன்னால் அவங்க புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்போ உங்களுக்கே புரியுது என்ன நடக்குது அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம பப்ளிக்காக வந்து நம்ம யாரையும் குறித்து சொல்ல முடியாது. இப்போ அது வந்து அவங்க அங்கே போய் எப்படி அவங்க அணுகுமுறை எப்படியோ அந்த அணுகுமுறையில் அவங்க பேசியிருக்கலாம். நமக்கு அந்த அணுகுமுறை எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்ததுனால நம்ம அவங்கள்ட்ட எப்படி
அது வேற ஏதாவது சம்திங் அது எனக்கு தெரியல. எனக்கு நான் புதுசாக போனாலும் எனக்கு அது தெரியல. ஒரு ஃபியூச்சரில் நான் போகிறப்ப எனக்கும் அந்த மாதிரிலாம் புத்தி தெரிய வருமா என்னன்னு எனக்கும் தெரியல. அது காலங்கள் போகிறத பொறுத்து தான். ஏன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடம், திரும்பி சொல்கிறேன். ஏன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடத்துல நான் லைஃப்பில் வந்து நான் வயசில் கற்றுக்கலாம் எல்லாமே இந்த 1.5 வருஷத்தில் இங்கு மிருகங்கள் வாழும் இடத்துல கற்றுக்கிட்டேன். எதை கற்றுக்கிட்டேன் இல்லையோ, யார் எப்படி ப்ராடு பண்ணுவான், யார் என்னென்னலாம் தப்பு பண்ணுவான், எங்கெங்கெல்லாம் உட்காந்து தப்பு பண்ணுவான் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டேன் இல்லை, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இருக்குன்னு பார்த்து இன்னுமே இதுமே இது எப்படி கற்றுக்கிட்டேன்னா இதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இன்னுமே இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட நம்ம எப்படி காட்டுக்குள்ளே போகிறப்ப, இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு பள்ளி இருக்கும், கரப்பாம்பு வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு குச்சி வச்சுருப்போம், ஒரு செருப்பு வச்சுருப்போம். ஆனால் காட்டுக்குள்ளே போகிறப்ப, வேலைக்கு போகிறப்ப நம்ம ஒரு கடப்பாரை, ஒரு துப்பாக்கி, இந்த மாதிரி ஒரு 5 எடுத்துட்டு போகும்ல. அது மாதிரி நான் அந்த படத்துக்கு கிளம்புறப்ப கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 2 டேரக்டர் இருந்தாங்க. அவங்க பேரை ஓப்பனாக சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்லிடுறேன். அவங்க கேரியர் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஒருத்தர் பேர் வந்து மு ஐயவந்துரை, அவர் பேர். இன்னொருத்தர் பேர் வந்து விஜய் கார்த்திக். 2 பேர். அவங்க 2 பேருமே சீட்டிங் இல்லை, சீட்டிங் சங்க தலைவர்கள். அவங்க 2 பேருமே அவங்க வந்து இதுவரைக்கும் அவங்கள வந்து என்னை சீட்டிங் பண்ணணும்னா அவங்க 2 பேர்த்து நான் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த ஜென்மத்தில் என்னை திரும்பி பார்க்காதீங்க, இதோட போயிடுவோம், அப்படியே போயிடுவோம். அதுக்காக அவங்க அவ்வளோ பெரிய ஒருத்தான ஆள் இல்லை. எனக்கு அதை அந்த அவங்கள மைண்டில் ஒரு புழு மாதிரி இருக்கு அவங்கள நினச்சிட்டாவே. அந்த அளவுக்கு கேவலமான மனிதர்கள். அந்த மிருகத்துலேருந்து வெளியே வந்து விழுந்துன்னா இங்கே ஒரு பெரிய மிருக கூட்டமே பார்த்தப்போ அது மாதிரி நிறையா கற்றுக்கிட்டேன். நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் இதை வச்சு நான் சினிமாவில் நெக்ஸ்ட்டு பிரயாணம் பண்ணுறதுக்கு இது நல்ல எனக்கு ஒரு பாடமாக இருக்குது. இதை வச்சு நான் பயன்படுத்திட்டு இனிமேல் இது மாதிரி திருப்பி நான் வந்து இந்த மாதிரி மேடையில் வந்து நான் இந்த மாதிரி எனக்கு பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு நான் இல்லாமல் தயாராக நான் கரெக்ட் பண்ணி வாழ்றதுக்கு நான் தகுதியாக கற்றுக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து ஒரு ஏசெக்ட் சொல்கிறாரு. எனக்கு ஒரு சின்ன டைட்டில் பிரச்சனை நிறையா வருது. காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு நாயடி அப்படின்னு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. நாயடின்னு வைக்கக்கூடாது சொல்லி திருப்பி வந்து நாயாடின்னு ஒன்று வச்சாங்க. நிறைய அது மாரி வருது. அதனால ஒரு சமயம் இங்கே மிருகங்கள் வாழ இடம், இந்தியாவே மிருகங்கள் வாழ மாரி ஆகிருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. காரணம்னா ஆக்சுவலாக முக்கால்வாசி பேர் மிருகமாக வாழ்ந்துருக்காங்க. நான் தமிழ்நாடு இந்தியா முழுக்க தன்னோட சூழல் தான் வாழ்கிறாங்க. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்குமா, அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சொல்ல முடியாது. அதனால கூட டைட்டில் இருக்கிற வச்சதுனால கூட இருக்கலாம், இல்லை அதிகமாக பிளட் இருக்கிறதுனால கூட இருக்கும் ஏசிட்டு. பட் எப்படி இருந்தாலும் படம் ஓடணும், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் பைஜான் ஜெயிக்கணும், அடுத்தடுத்து பதில் ஒரு நடிச்சுட்டே வரணும். சார் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் சார். இந்த எனக்கு சொல்கிறதுக்கு வேறு இடம் தெரியல, இந்த இடம் தான் சரியான இடம். இந்த இடம் இதை சரியாக பயன்படுத்தி வந்து சொல்லிடுறேன். தயவுசெய்து சினிமா வந்து ஒரு உன்னதமான ஒரு இடம். இந்த இடத்த வந்து தாயோட கற்பை வந்து யாராவது நம்ம அசிங்கப்படுத்தினா சும்மா இருப்போமா? அது மாதிரி இந்த கலைத்தாயை உண்மையுமே நேசிச்சவங்க மட்டும் சினிமாவுக்கு வாங்க. வேற யாரும் தயவுசெய்து சினிமாவுக்கு வராதீங்க. சூப்பர் ரொம்ப அருமையான கருத்து. இதுதான் நான் வந்து கேட்குறேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுமே கனவுல கனவுலாம் சினிமாவில் ஜெயிக்கணும் வர்றோம். அதை 10 பேரில் ஒரு ஆள் ஜெயிக்கிறோம், 10 பேர் கஷ்டப்படுறான். அந்த கஷ்டம் இல்லாமல்